வணக்கம். இது உங்க கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் வீடியோ, இந்த சேனல்ல வரக்கூடிய முதல் வீடியோ, என்னோட பார்வையில தவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அது எப்படி இருந்திருக்கு, அவங்களோட பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கு, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், லைக் பக்கா அனலிஸ்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எடுத்தோம் கவுத்தோம் நம்மலாம் எடுப்போம் இல்லையா, சிலர் எடுப்போங்க. லைக் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடுவோம். பட் அந்த சொல்யூஷன் வந்து தற்காலிகமான சொல்யூஷனா இருக்கக்கூடாது. அது வந்து எஃபெக்டிவா இன்னொரு முறை அந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆகாதபடி எப்படி நம்ம தடுக்கணுன்றது அந்த பக்கா ஸ்ட்ராட்டஜி மைண்டட் பர்சன் தான் விஜய்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் வியூவில் ஒவ்வொன்றுமே நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒவ்வொன்றும் பக்காவா பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இந்த சகாப்தம் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். முதல் அத்தியாயம் அவங்க அரசியலுக்கு அடித்தளம் போட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும், சிஎம் ஆகணும்ன்றது அவரோட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து பக்காவா ஒரு ஒரு கோல் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்காக நம்ம ஃபியூச்சர்ல நம்ம தானே சிஎம் ஆக போறோம். இப்ப ஐ மீன் ஃபியூச்சர்ல தானே பாலிடிக்ஸ் போறோம். இப்ப எதுக்கு நம்ம அதுக்காக உழைக்கணும்னு இருக்காம, ஒன் பை ஒன்னா லைக் ஒவ்வொரு காயினா நகர்த்துற மாதிரி அவங்களோட ரசிகர் மன்றத்தை ஃபர்ஸ்ட் விஜய் மக்கள் இயக்கமா மாத்துனாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நிறைய சேவைகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. லைக் கல்வியில உதவித்தொகை கொடுக்கறது. நமக்கு தெரியும் இந்த +1 +2 பிள்ளைங்களுக்கு +2 பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்க ஸ்காலர்ஷிப் தருவாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த யூடியூப் ஏரால வந்து தெரியும். லைக் இப்பதான் கொடுக்குறாங்கன்ட்டு, அது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. அது ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகி இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் மருத்துவ உதவி, நிவாரணங்கள் இதெல்லாம் செய்யறது எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காய் மூவ் பண்றது சொல்றோம் இல்லையா, செஸ் போர்டு விளையாடும்போது தெரியல, நம்ம சிப்பாய்கள் வந்து ஒவ்வொன்றையா மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்னா அவங்களோட அரசியலுக்காக அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க. அது அரசியலுக்காகன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். லைக் அது இன்டெப்தா அவங்களோட நன்றி கடனை செலுத்துறதுக்காக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பக்கம் மைண்டட் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த மக்கள் இயக்கமா மாறிட்டு இருக்கும்போதே லைக் இந்த 2009 அந்த 10 அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த கில்லி படத்துக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில இருந்தே அவங்க ஒரு ஸ்டார் தான். லைக் ஃபேமஸான ஒரு பர்சன். லைக் இப்ப சொல்றாங்களே உச்சத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்ப ரஜினி இருந்தாங்க. பட் அப்பவும் வந்து விஜய்னா எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தவங்க, லைக் தியேட்டர்ல பார்த்த மூவி விஜய் மூவி தான். ஸோ நெறைய பேருக்கு வந்து ஒரு யூசுவலா வந்து ஒரு ஆக்டர்னாலே கிரஷ் மெட்டீரியலா தான் பார்ப்பாங்க. அது பொண்ணும் சரி, பையனும் சரி, ஃபேன் பாய் மூமெண்ட் அப்டின்ட்டு. பட் விஜய் அண்ணாக்கு மட்டும் தான் லைக் அண்ணா அந்த வார்த்தை. யாருமே வந்து விஜய் அப்படின்றவங்கள அண்ணான்னு மட்டும் தான் சொல்ல முடியும். லைக் சொல்ல பிடிக்கும்னு சொல்லலாம். ஆம், அண்ணன் ஸ்தானத்துலனா வச்சு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயுமே அவங்க அ ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. தூத்துக்குடியில சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, விஜி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எஸ், அது உண்மைதான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட அரசியல் நகர்வுகள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது மாரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க போயிட்டு தான் அவங்க அரசியல் கட்சிய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்ப காலத்துல அவங்க பாலிடிக்ஸ்ல வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஜெயலலிதா அவங்க இருக்காங்க இல்லையா, ஏடிஎம்கேக்காக 2011ல எலெக்ஷன் நடந்தப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கேம்பெயின் மாரி, இது மாதிரி ஏடிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆம், ஆனா வந்து அட் த சேம் டைம் 2013ல தலைவா இஷ்யூ வந்தது. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டைம் டு லீட், தலைவா டைம் டு லீட் அந்த ஒரு அ வார்த்தை வந்து அ
அயர்ன் லேடிய வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால வந்து அவங்க அந்த படத்த முடக்கிறதுக்கான வேலைய பார்த்துருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே நெறைய கான்ட்ரோவர்சிஸ் அத பத்தி போயிட்டுருக்கு இல்லையா? பட் அந்த நேரத்துல வந்து ஒரு 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 தொண்டர் வந்து அந்த ஃபேன் வந்து இறந்துட்டாங்க. அ பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அங்க வந்து விஜயோட ஈகோன்னு சொல்ல முடியாது. அ என்னால ஒரு ஜீவன் போயிடுச்சுன்ற அந்த ஒரு அ என்ன சொல்றது? ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி ஈகோவ ட்ரிகர் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க பணிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அதிகாரம் இருந்தா தான் அந்த இடத்த தான் அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும்போது, நம்மளால அ பீப்பிள காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். அண்ட் அது அவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அம் அடுத்த அரசியல் நகர்வுன்னு பார்க்கும்போது, அவங்களோட அ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஒன் பை ஒன்னா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட புரொட்டஸ்ட் வந்து நடந்திருந்தது. இலங்கை எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டுல எப்பவுமே தெரியும் இல்லையா? ஸ்ரீலங்கன்லேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க நம்மளோட மீனவர்கள. அதுக்காக வந்து அவங்க போராட்டம் நடத்துனது. அப்புறம் அனிதா மாணவி அவங்க வீட்டுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே போனது. அ அனிதாலாம் இறந்தப்போ நாங்களும் படிக்கிற ஏஜ் தான். அ தெரியும் இல்லையா? மெடிக்கல் அ நீட்ன்றது வந்து அப்போ அ நாங்க படிச்ச காலத்துல நீட் எக்ஸாம் இல்ல. பட் அந்த பிள்ளை வரும்போது இருந்தது. ஸோ திடீர்னு அவங்களோட கனவு மெய்ப்பட விடாம பண்ணிட்டாங்கன்ற அந்த ஏக்கத்துல அந்த பொண்ணு இறந்தாங்க. தற்கொலை தீர்வாகாது. பட் அது அவங்களோட ஃப்யூச்சர். அவங்க ரொம்ப ஆசையா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாணவி வீட்டுக்கு அவங்க எதிர்ல போனது. அப்புறம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு அ ஒரு ஃபேம் செலிபிரிட்டியா இருக்க ஒரு ஆளு, எதையுமே எதிர்பார்க்காம நீட்டா அவங்க வீட்டுக்கே போயிட்டு, எல்லாமே சைலன்ட்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அ ஃபுல் ஃபோக்கஸ் மீடியா ஆஃப் கோர்ஸ் அவங்க சைலன்ட்டா பண்ணாலும் அவங்க மேல போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இது தமிழக அ யூனோ நம்மளோட தமிழ்நாட்டுல நடந்த விஷயத்துக்காக மட்டும் அவங்க போராட்டம் பண்ணல. அ இல்ல குரல் கொடுக்காம இல்ல. தேசிய அளவில அவங்க குரல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் 2011ல அண்ணா ஹசாரே எத்தன பேருக்கு தெரியும்னு நாங்க படிக்கும்போது நடந்த இன்சிடென்ட். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. எதுக்காகன்னா, ஊழல எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊழல் வந்து லைக் கரப்ஷன் அது ஒரு நாட்டோட சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். கரப்ஷன் இல்லாத ஒரு நாடு இருந்தாலே அந்த நாடு ஒரு சொர்க்கம் மாதிரி மாறிடும் இல்லையா? ஸோ அதுக்கு அ விஜய் வந்து தன்னோட ஆதரவு தெரிவிச்சு, அவரோட குரலா வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதேபோல விஜயோட அந்த அப்சர்விங் ஸ்கில் இருக்கு இல்லையா? எதுவுமே எடுத்தோம், கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க. டிமானிட்டைசேஷன் அதான் பண மதிப்பீடு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி ஃபர்ஸ்ட் அவங்க அ பதவி ஏற்ற உடனே பண்ண முதல் நல்ல காரியமா, கெட்ட காரியமா நமக்கு தெரியாது. பட் இட் வாஸ் அ குட் டெசிஷன். பட் த எக்ஸிகியூஷன் பிளான் வாஸ் நாட் ரைட். அம் இந்த ஊழல ஒழிக்கணும்னா, ஆஃப் கோர்ஸ் அந்த பிளாக் மணிய வந்து ஒழிக்கணும். அதுக்கு வந்து அ டிமானிட்டைசேஷன் முக்கியமா இருந்தது. ஆனா, அதனால சஃபர் ஆனது வந்து அதிகமான பொதுமக்கள் தான். எல்லாரோட வாய்ஸும் வந்து உடனே உடனே வந்தது. அந்த டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ, உடனே உடனே குரல் கொடுத்தாங்க. பட் விஜய் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து அத ஆழமா சிந்திச்சிருக்காங்க. எப்படி மக்கள் மக்கள் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு அத இன்னும் வெல் பிளான்டா எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்புட் குடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட ஒரு பர்ட்டிகுலர் இந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஸ்கில் வந்து அவங்க கிட்ட சொல்லி ஐ மீன் நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா நம்மளோட தமிழக வெற்றி கழகம் துவக்கம். ஸோ பிப்ரவரி 2 2024ல தான் தமிழக வெற்றி கழகம் வந்து தொடங்கியிருந்தாங்க. ஆம் யூசுவலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வென் இட் இஸ் நம்ம எலக்ஷன்ல அத பார்ட்டிசிபேட் பண்றோம்னா, அங்க தான் தல பிச்சு வேலை இருக்கு. எப்படின்னா, அ ஒவ்வொன்னுமே வந்து அ கேர்ஃபுல்லா பண்ணணும். அது கொடி டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு அந்த நேம் வைக்கிறது, பேர் சொல்றதா இருக்கட்டும், இந்த சிம்பிள் வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொன்னுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்க அரசியல் வரப்போறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணினாங்க. அண்ட் டிசைட் பண்ணி
அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அப்போலாம் சொல்லல. கரெக்ட்டா அவங்க சொன்ன மாதிரியே வந்தாங்க. கொடியும் டிசைட் பண்ணியிருக்காங்க. லைக் கொடியில வந்து நம்ம சிவப்பு, மஞ்சள் லைக் மங்களகரமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்து அந்த வாகை மலர் வெற்றிய குறிக்கிறதோ, வீரத்த குறிக்கிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாமே வந்திருந்தது. அண்ட் சின்னம் வந்து விசில் சின்னம். ஸோ ஒரு அ அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எல்லாருமே எலக்ஷன்ல போட்டி போடுவாங்க. கொடி இருந்தாலும், கொள்கையில் இருந்தாலும் மட்டும் நம்மளால போட்டி போட முடியாது. ஒரு அரசியல்னா ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு சிம்பல் வேணும். அந்த சின்னம் வந்து சூஸ் பண்றதும் அவ்ளோ கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசில் வந்து அ சென்னைய பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேல சொல்லுவோம். அண்ட் விசில் போடு பாட்டு நமக்கு தெரியும். ஸோ எது ஈஸியா மக்கள் மனசுல பதியும், எது ஈஸியா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த சின்னம் வந்து நமக்கு வழங்கப்பட்டது 2025ல தான். அண்ட் 2026 எலக்ஷனுக்காக தான் நம்ம ரெடி ஆயிட்டு இருந்தோம். லைக் ஆனா இந்த எலக்ஷனுக்கு இன்னும் 6 மாசமே உள்ள நேரத்துல இன்னும் சின்ன வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. பட் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்ட் எப்படின்னா, அ அவங்க எது பண்ணாலுமே அது பிக்கப் ஆயிடுது. லைக் ஃபேமஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி தான் அந்த விசில் சின்னம் அறிவிச்ச உடனே அ மேக்ஸிமம் 50% ஆஃப் தமிழ்நாடு பீப்பிளுக்கு விஜயோட கட்சியோட சிம்பல் வந்து விசில்ன்றது வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் மோரோவர் தமிழ்நாடு ஃபுல்லா விசில் சத்தம் கேட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட் வாஸ் சோ எக்ஸைட்டட் லைக் பீப்பிள் ஆர் செலிப்ரேட்டிங் ஹிஸ் விக்டரி. அது வந்து ரொம்ப ஒரு அம் என்ன சொல்றது? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? எம்ஜிஆர் வந்தப்போ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மலாம் அப்ப பொறக்கல. அண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நமக்கு கெஸ் பண்ண முடியாது. பட் அது இப்ப அந்த சீன்லாம் ரீகிரியேட் ஆகும்போது பார்க்க ஓ! இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அவங்களோட மைண்ட் எப்படி வொர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன வந்த கோட் படத்திலேயே இந்த விசில் பத்தி போட்டிருப்பாங்களே, ஐ திங்க் ஆ ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி அது டைரக்டர் காலா இருந்தாலுமே, அது எப்படி அவங்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு வந்து அ சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வெல் பிளான்ட் ஒன் தான் சொல்லணும். அண்ட் ஆ நெக்ஸ்ட் அவங்களோட அரசியல் அ எல்லாருக்கும் தெரியும். வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐ மீன் வேலைய வந்து வீட்ல இருந்து பார்க்குற மாதிரி, இவரு வொர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்ற பேரு வந்து அவங்களுக்கு வந்தது. பிகாஸ் கட்சி அறிவிச்சாச்சு, சின்னத்த அறிவிச்சாச்சு, ஃபிளாக் வந்துருச்சு. அந்த அ ஆந்தம்லாம் வந்துருச்சு. ஆனா விஜய் மட்டும் வரல. விஜய் எங்க இருக்காரு? விஜய் ஏன் வரல? அந்த கேள்வி வந்து அதிகமா இருந்தது. ஏன்னா, அப்போ வந்து மாநாடு போடல, எதுவுமே போடல. பட் அ ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ட மிஸ் பண்ணிட்டேன். இவங்க வந்து இந்த ஆன்லைன் லைக் அந்த அ எல்லாமே வந்து ஆன்லைன்லயே நடக்கிற மாதிரி அவங்க கட்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம், கட்சி உறுப்பினர் சேர்க்கை வந்து ஆப் மூலியமா ரெஜிஸ்டர் ஆச்சு. லைக் ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ற மாரி எல்லாருமே கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி யங் ஜெனரேஷன் ஃபுல்லாவே அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்றேன்னா, அவங்களோட வோட்டர் ஐடி இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஒரு 1,00,00,000 பீப்பிள் வரைக்குமே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. பட் ஸ்டில் ஐ சப்போர்ட் டிவிகே பிகாஸ் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? டிஎம்கே பார்த்தாச்சு, ஏடிஎம்கே பார்த்தாச்சு. ஒரு நியூ அ புதிய கொள்கை உள்ள பீப்பிள்க்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2 ஆப்ஷன் இருந்தது. பட் செகண்ட் ஆப்ஷன் பத்தி இந்த வீடியோல நான் பேச விரும்பல. ஏன்னா, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா, எனக்கு அதுக்கு பேச வேண்டிய நெறைய சில கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ டிவிகேக்கு தான் இப்போதைக்கு இல்ல, எப்பவுமே. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துருக்கோம். நம்ம அண்ணன், நம்ம கூட இருந்தவரு. ஸோ அண்ணன பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னவோ, அ ஒரு ஒரு ஃபேன் கேர்ள்ன்னு சொல்ல மாட்டேன். அண்ணன், தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இதுல என் அண்ணன் என் வீட்ல எங்க அண்ணன் வந்து எலக்ஷன்ல நிக்கிறான்னா, அஃப்கோர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லையா? ஒரு ஃபேமிலி மெம்பர. அந்த மாதிரி தான் விஜய் அண்ணா நிக்கும்போது நான் சப்போர்ட் பண்றேன். பட் இங்க என்னன்னா, அ என்னோட சப்போர்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு அ என் அண்ணனுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். அப்படிதான் ஆரம்பிச்சது. பட் அவங்களோட பிரச்சாரத்துக்கு இவங்க போடுற தடைகள் அது இதுன்னு சொல்லிட்டு
இப்ப நான் உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. லைக் அவங்களோட சப்போர்ட் நம்மளோட சப்போர்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அரசியல் நிகழ்வு வொர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன்ல இருந்து வெளிய வந்து அ பரந்தூர் விமான நிலையம் லைக் பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே வந்து அந்த இஷ்யூ ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. ஆனா அது யாருக்குமே தெரியாது. ஈவன் எனக்கும் தெரியாது. அன்டில் அ விஜய் அண்ணா பேசுற வரைக்கும். திடீர்னு ஒரு விஜயம் எதுக்காகன்னா பரந்தூருக்கு. எதுக்காகன்னா, அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காக? ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, ஏர்போர்ட் வந்தா அந்த சரவுண்டிங்ஸ் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுது. எதுக்கு இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு மினிமம் செட் ஆஃப் பீப்பிள் தான் இருப்பாங்க. அங்க எதுக்கு இவ்ளோ பெரிய எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நார்மலா ஒரு ஜெனரல் காமன் பப்ளிக் எப்படி பார்ப்பாங்கன்னா, மேபி சிட்டி சைட்ல வாழ்ற ஒரு பொண்ணா தான் சொல்றேன். அ ஓகே. இவ்ளோண்டு தானே இருக்கும். இந்த ஏரியால வந்து அவங்களுக்கும் தானே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வேற லேண்ட்லாம் குடுக்குறாங்களே அப்டின்ற மாரி மைண்ட் செட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு இருக்கும். ஒரு 20-30% பீப்பிள் வரைக்கும் இருக்கும். ஆ ஆனா கள ஆய்வு நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து போய் பார்த்தது கிடையாது. என்ன நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு தெரியாது. அன்டில் அ ஹி டுக் திஸ் இஷ்யூ இன் ஹிஸ் ஹேண்ட். அது எப்படி இவங்க போகும்போது தான் நம்ம எல்லாமே உத்து பார்க்க ஆரம்பிச்சோம். அங்க ஒரு பரந்தூர்ல பிரச்சனை நடக்குதுன்னு கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தி நேஷன் நேஷன் கூட சொல்லக்கூடாது. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்க எல்லா தமிழ் பீப்பிளும் திரும்பி பார்க்க வச்சது. ஸோ விஜய் அண்ணா போயிட்டு அந்த பிரச்சனைய கையில எடுக்குறாங்க. அது வரைக்குமே நமக்கு என்ன தெரியும்னா, அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றதுக்காக. அது மட்டும் தான் தெரியும். பட் என்ன நடந்தது ஆக்சுவலா அப்டின்னா, அவங்க அத டீப் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து எடுத்தும் கவுத்தும் செய்ய மாட்றாங்க. ஒவ்வொன்னும் வந்து அனலைஸ் பண்றாங்க. ஸோ அங்க என்ன இஷ்யூ? இவ்ளோ செட் ஆஃப் பீப்பிள் இவ்ளோ வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் செகண்டரி. அங்க வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்ல நெறைய ஏரி, குளங்கள், நீர் நீர்நிலை அ அந்த லேண்ட்ல இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு காட்ஸ் கிஃப்ட் தானேங்க. ஏன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு தரிசு நிலமோ, இல்ல நார்மலா வந்து நீர்நிலை இல்லாத நிலமா பார்த்து தான் நம்ம கட்ட முடியும். அ அது பில்ட் பண்றதுக்கு லைக் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளட் ஓவர் ஆச்சு. ரெயின் ஹெவியா ஆச்சுன்னா கூட ஏர்போர்ட்ல வந்து சம் வாட்டர் வந்து தேங்கி நிக்கும். அது ஒரு நீர்நிலையா இருக்க இடம். அது மட்டும் இல்லாம நெறைய அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இருக்கு. அத சுத்தி இருக்க சரவுண்டிங்ஸ்ல இருக்க நீர் வளம் வந்து ரொம்ப அ என்ன சொல்றது? இது ஒரு வரப்பிரசாதம் மாரி அவ்ளோ இருக்கு. அது எல்லாமே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி, ஆ நான் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டண்டும் பண்ணல. லீகலா எதுவா இருந்தாலும் லீகலா நான் ஃபேஸ் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப வரைக்குமே வ அவங்க கூட சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. இட் வாஸ் லைக் அ ஒரு பிரச்சனை வருது அத சால்வ் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் மைண்டா இருந்தாலும் லைக் அம் அது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அப்போதைக்கு பிரச்சனைய சால்வ் பண்ணணும். நோ, நோ, நோ. அப்படிலாம் இல்ல. அது நிரந்தரமா சால்வ் ஆகணும். அது என்ன பண்ணலாம்? அந்த திங்கிங் எபிலிட்டி வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அதுவும் லீகலா எப்படி நம்ம முடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் எனக்கு அ கிட்டத்தட்ட அ ஒரு கார்ப்பரேட்ல எப்படி நம்ம திங்க் பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு இருந்தது. அத பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் யோட கோர் ஐடியாலஜி அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தமா அவங்க நான் ஷார்ட்டா சொல்றேன். மக்கள மையப்படுத்தி அரசியல் பண்ணணும். மக்களோட அ என்ன சொல்றது? மக்கள் தான் அங்க பேஸ். அவங்கள மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணணும். அரசியல்னாலே மக்கள மையப்படுத்தி தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சில ஜீனியஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இங்க என்னன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அத சால்வ் பண்ணணும். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி. ஸோ மக்களுக்காக சேவை பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அ விஜய் அண்ணாவும் தெரியல அழகா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அ என்னது? அம் சாரி அது எனக்கு இப்ப சடன் ஞாபகம் இல்ல. ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி
மக்கள், மக்கள், மக்கள் அவங்கள மையப்படுத்தி, தன்னை வாழ வச்ச மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத மையப்படுத்தி தான் அவங்களோட அரசியல் இருக்கு. ஸோ தமிழ முதன்மை அடையாளமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சமூக நீதி. அ சமூகமா சமூகத்துக்குரிய நீதி அது எல்லாமே இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஊழல் எதிர்ப்பு. ஸோ கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கணுன்றது அவங்களோட கனவு மட்டும் இல்ல. எல்லாரோட கனவும் தான். ஏன்னா நம்மளும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனா சும்மா ஒண்ணும் இல்ல. லஞ்சம் குடுக்கணுன்னுவாங்க. நம்ம குடுக்க விருப்பம் இல்லனாலும் அந்த ஒரு அ என்ன சொல்றது? இந்த அர்ஜென்சில ஏதாவது ஒண்ணு நடக்குது குடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து கரப்ஷன் வந்து இன்றியமையாததா இருக்கு. அ இப் இப்ப கடைசியா அவர் சொன்ன ஸ்டாலின் சார் டாக்ஸ் வரைக்குமே இருக்கு ஊழல். ஊழல் எங்குமே இருக்கு. அ படிப்புலயும் இருக்கு, சாவுலயும் இருக்கு. லைக் எல்லாத்துலயுமே இருக்கு. அத எதிர்க்கிறது மட்டும் இல்ல. முழுமையா நீக்க என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கோர் ஐடியாலஜியா வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அரசியலோட நேரடி எதிரி. அவங்களோட இலக்கு லைக் அவங்களோட எனிமி யாருன்னு சொல்லிட்டு அவங்க யூசுவலா வந்து நம்மளோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இங்க வந்து அவங்களோட கோல் என்னன்னு தெரியும். அந்த கோலுக்கு தடுக்கிற அந்த 2 எனிமி யாரா இருப்பாங்க? பாயிண்ட் பண்ணி அடி அப்படின்ற மாதிரி அவங்களோட அரசியல் எதிரியா திமுகவையும், கருத்தியல் எதிரியா பாஜகவையும் அவங்க வந்து அ ஐ மீன் கொள்கை எதிரியா பாஜகவையும் வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மற்ற கட்சிகள வந்து தொட தொட்டிருக்க மாட்டாங்க. நெறைய பேர் வந்து நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அவர் வந்து கூட்டணி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா அவங்க வந்து ஒவ்வொரு காயினையும் வந்து அழகா மூவ் பண்றாங்க. எனக்கு இந்த 2 பேர் தான் எதிரி. நான் இவங்க 2 பேரையும் தான் அடிப்பேன். என் நடு நானா போய் யாரையும் அடிக்க மாட்டேன். பட் நீங்க அடிச்சீங்கன்னா நான் விட மாட்டேன்ற மாரி தான். லைக் மற்ற கட்சிகள் இன்னும் சுருக்கமா இல்ல இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, அவங்க எதிர்பார்த்தது விசிக. விசிக வந்து அவரோட திருமாவளவன் நமக்கு இப்ப பார்க்குற திருமாவளவன் வந்து லைக் ஆஃப்டர் டிஎம்கே சப்போர்ட்டரா அவர் மாறினதுக்கு அப்புறம் விசிக எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் பிஃபோர் அ யூ நோ 2021 திருமா அங்கிள் வந்து அவங்களோட பொலிடிக்ஸ் ஃபுல்லாவே வந்து இந்த அம் எப்படி மக்கள முன்னேற்றணும். அதுவும் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் அந்த மாதிரி ஒரு அ அது என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள வந்து எப்படி நம்ம முன்னேற்றணும், எல்லாருக்கும் எல்லாமே எப்படி கிடைக்கணும், அப்படின்ற மனுஷன் இப்ப மாறிட்டாரு. ஸோ அவரோட விஜய் வந்து ஓப்பன் ஹேண்டடா விசிகாவ தான் கூப்ட்டுருப்பாங்க அலையன்ஸ்க்கு. பட் அம் அங்க என்ன ஒரு அழகான இது இருந்ததுன்னா, ஆக்சுவலா அ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. பட் அவரே வந்து அதிகாரத்துல பங்கு வேண்டான்ட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஐ மீன் சொல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அ விஜய் அண்ணா வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து அவங்களோட அரசியல் எதிரிய மட்டும் அவங்க தாக்கல. அ என் கூட யாராவது வரலாம் இல்லையா? அவங்க வந்தா அவங்களுக்கு ஆட்சியிலயும் பங்கு தருவேன், அதிகாரத்திலயும் பங்கு தருவேன். ஆக்சுவலா நம்மளோட கோர் ஐடியாலஜிய வந்து சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாமே அந்த இருக்கு இல்லையா? ஸோ என் கூட அவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் என்கிட்ட இருக்கிற அந்த அரசியல் பகிர்வ வந்து அவங்களுக்கும் குடுப்பேன். நானே எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்டின்ற அந்த கோர் ஐடியாலஜி தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ யூசுவலா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அ ஒ ஒ ஒரு இப்ப நம்ம ஒரு எனிமி இவங்க தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா, மற்றவங்கலாம் வந்து நம்மகிட்ட ஒப்புரவாக ஆயிடுவாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஷிப் மைண்ட் லைக் சேருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து கேர்ஃபுல்லி சூசஸ் அ அவங்களோட அப்போனன்ட் யாருன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பொலிட்டிக்கல் நகர்வு இருக்கு இல்லையா? அதையும் ரொம்ப சூப்பரா அவங்க வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பிளான் ஏ, பிளான் பி அந்த மாரி பண்ணாம, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் அழகா காயின வந்து மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அரசியல்ல வந்து ஃபோக்கஸ் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சதுலாம் 2 கட்சி. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா அது மட்டும் தான் நமக்கு தெரியும். என்டிகேன்னு ஒண்ணு இருந்தது, விசிகேன்னு ஒண்ணு இருந்தது. பட் அவங்க வந்து ஒரு பெரிய மேஜர் பார்ட் வந்து எலக்ஷன்ல ப்ளே பண்ணது கிடையாது. ஏன்னா, இந்த 2 பெரிய பார்ட்டி இருக்கு இல்லையா? டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ வச்சுட்டு, எப்பவுமே அவங்களோட வோட் ஷேரிங் வந்து
அப் அண்ட் டவுன் வந்து இவங்களுக்குள்ளவே தான் மாறி இருக்கும். பிஃபோர் நம்ம எம்ஜிஆர்லாம் வர்றதுக்கு முன்ன வந்து காங்கிரஸும், பிஜேபியும் இந்த மாரி தான் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் இருந்தாங்க. லைக் அ ஒரு காங்கிரஸ் வந்துச்சுன்னா, ஒரு பிஜேபி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நேஷனல் லெவல் பார்ட்டின்றதுனால. ஆனா அத உடைச்சவங்க தான் அண்ணா, டிஎம்கேவ கொண்டு வந்து. ஸோ அண்ணா அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆர். லைக் டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்த அரசியல் களத்த இப்போ ஏடிஎம்கேவ விட்டு டிஎம்கேவா, டிவிகேவா, டிவிகேவா, டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு 2டே வார்த்தை நச்சுன்னு கேட்டு இப்போ வரைக்குமே ஆ விஜயகாந்த் அங்கிளும் வந்தாங்க. லைக் தேதிமுகவும் வந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல தான் அவங்க ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டா இருந்தாங்க. அண்ட் மக்கள் நீதி மய்யம், கமலஹாசனும் வந்தாங்க. பட் இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, அவங்களோட அரசியல் எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கமலஹாசன் டிக்ளேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் என்னோட அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்ட்டி நேம் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு எனக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு போற ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அத பதிவு பண்ணிட்டே வராங்க. யூசுவலா நம்ம ஒரு விஷயம் கேட்க 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 மனசுல பதிஞ்சு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களோட பிளான் எப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே டிஎம்கேவா, அ விஜயா, விஜயா, ஸ்டாலினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 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 பீப்பிள் வந்து லைக் டிவிகே கேடட்ஸ தவிர சொல்றேன். எந்த பார்ட்டிலயும் சேராத பீப்பிள்லாம் இருப்பாங்களே, விஜய் சப்போர்ட் பண்ணாத ஆள் இருப்பாங்களே, நான் சப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு எல்லாமே இவங்களோட பேச்ச அவங்க கேட்கும்போது, ஓகே தீஸ் ஆர் த 2 ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் இன் கரண்ட் இந்த கரண்ட் சினாரியோல இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பக்கா பிளானிங்கோட அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் லைக் விஜய் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அனலிஸ்ட் என்ன சொல்றது இன்னும்? பக்கா பிளான் பண்ணி பண்றாங்க. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்ற மாதிரி தான். அம் இதுதான் நம்மளோட கொள்கை. இதுதான் நம்மளோட அ எதிரி. இதுதான் நம்மளோட கோல். அது எல்லாத்தையும் அவங்க ஃப்ரேம் பண்ணி, இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அ இன்னும் இருக்கு. லைக் அவங்களோட பிளானிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்குமா? நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கேள்விக்கான பதிலா அவங்களோட மேனிஃபெஸ்டோஸும் இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல அவங்களோட பொலிட்டிக்கல் ஜர்னி லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, சாட்டர்டே சாட்டர்டே எப்படி கேம்பெயின் பண்ணாங்க, கரூர் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அம் அதர் கேம்பெயின்ஸ் அது எல்லாமே வந்து பொறுமையா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.